வன்னியர்கள்ட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. ஆனா ஆந்திராவுல காலில் விழாம வன்னியர்களுக்கு எதிரான ஒரு படத்தை எடுத்து அதுல பணம் சம்பாதிக்கிறதுல மட்டுமே குறியா இருந்து வன்னியர்கள்ட்டலாம் மன்னிப்புலாம் கேட்க முடியாது. அப்படிதாண்டா செய்வ என்கின்ற ரீதியில திமிர்வாட்டமா இன்னைக்கும் தமிழ்நாட்டுல சுதந்திரமா திரிஞ்சுக்கிட்டு வன்னியர்களை ஏமாத்தி பிழைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சிவகுமாரின் குடும்பம் ஆந்திராவில் பவன் கல்யாணுடைய காலிலே விழுந்திருக்கு. இவங்களுக்கு வாய்க்கொழுப்பு எப்பயுமே அதிகம் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆந்திராவில் திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய லட்டு தயாரிக்கிறதுல ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. இந்த சர்ச்சைக்கு தீர்வு காணக்கூடிய நடவடிக்கைகள் ஆந்திரா அரசு இறங்கியிருக்கு. தமிழ்நாடு மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தா கூட அதை கண்டுக்காமலாம் இல்லை. இதை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதற்கு பாவ விமோச்சனமும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல பரிகாரங்களும் கூட செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல நடவடிக்கையாகத்தான் பார்க்க வேண்டியதும் இருக்கு. இந்த சூழ்நிலையில இவனுங்களுக்கு தான் படம்னாலே ப்ரொமோஷன் தேவையாச்சு. அதுக்கு என்ன கீழ்த்தரமான வேலைகளுமே செய்வாங்களே. இப்படி ஆந்திராவில் கொண்டு போய் இந்த மெய்யழகன் படத்தினுடைய டப்பிங்க்கு ப்ரொமோஷன் தேட போன இந்த சூர்யா குடும்பம் அங்க இந்த லட்டை பத்தி கேட்டதுக்கு லட்டை பத்தியெல்லாம் இப்ப கேட்காதீங்க, அது சர்ச்சை இருக்கு. இவங்கள்ட்ட கேட்டது திருப்பதி லட்டை பத்தி கேட்கல. கண்ணா லட்டு தின்ன ஆசையான ஒரு டைலாக் போட்டுருவான் பாருங்க, அதை பத்தி கேட்டதற்கு திருப்பதி லட்டை பத்தி சிரிச்சுக்கிட்டே பேசியிருக்கிறார். இதற்கு கடும் கோபம் அடைந்த ஆந்திர மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கார்த்தியை எச்சரிக்கை அடிச்சார். இன்னும் சிரிப்பு விஷயமா இது, இன்னும் சிரிச்சுட்டு நக்கல் பண்றீங்க என்று அவருக்கு எதிராக கொதித்திருக்கிறார். உடனடியா கார்த்தி காலிலேயே விழுந்துருவோன்னு காலிலேயே விழுந்திருக்கிறார். உங்க மனசு புண்படிபடி பேசியிருக்கல, அது வேற ஒரு நோக்கத்துல சொல்லியிருந்தா நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க, மன்யா சாமி மன்னிச்சிருங்க என்று பாதம் மன்னிச்சிருக்கிறார். அப்ப ஆந்திராவில் இருக்கிறவங்க மனசு நோகுனுச்சுன்னா மன்னிப்பு கேட்பீங்க, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மனசு நோகுனுச்சுன்னா மன்னிப்பு கேட்க மாட்டீங்க. அப்பனா நீங்க வன்னியர்களை என்னவா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்பதை வன்னியர்கள் புரிஞ்சுக்கிட்டோம்.